எத்தனை வாட்டிங்க உங்களுக்கு செருப்பால அடிச்ச மாதிரி சொல்றாருங்க விஜய்ஸ். இங்க வந்து அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, அத்தை, மாமா, ஆயா, தாத்தான்னு பழகாதீங்கன்றாரு. வெளியில வாங்க உங்களுக்கு நானே செலவு வைக்கிறேன்றாரு. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு? இந்த பொண்ணு மட்டும் தனியா ஒரு ஃபைட்ட ஒரு நெகட்டிவ் பர்சனா இது மட்டும் ஜெயிச்சிடவே கூடாது. இதுகிட்ட நம்ம தோத்துறவே கூடாதுன்னு நினைக்கிற நீங்க அத கனிக்கிட்ட நீங்க செஞ்சிருப்பீங்களா சபரின்றது என்னுடைய கருத்து. என்னுடைய கேள்வியா வைக்கிறேன் நான் இத. இந்த இடத்துல சபரி அதாவது பார்வதியோட இடத்துல கனி இருந்திருந்தால் சபரி என்ன பண்ணிருப்பாரு? இப்படி இழுத்து புடிச்சு சொயிட்டி இப்படி தள்ளிருப்பாரா? அது பார்வதி தானே பண்ணீங்க. எனக்கு பார்வதின்றதுனால மட்டும்தான் அவர் பண்ணாருன்றது என்னுடைய கருத்து. இன்னொன்னு வந்து ஏன் யாருமே எதுவுமே கேட்கல? கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மேபி நம்மளுக்கு ப்ரமோ தான் நம்ம பார்த்திருக்கோம். சோ அதனால கண்டிப்பா வந்து கேர் பண்ணிருப்பாங்க. பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் அது வந்து ரம்யாக்கு நடந்த அளவுக்கு சுபிக்ஷாக்கு நடந்த அளவுக்கு ஒரு கேர் இருந்திருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா ரம்யா அப்படியே தாங்கி பிடிச்சாங்க. ரம்யா முதுகுல ஏதோ சம்திங் ஆகும்போது ஏதோ கால் நோண்டிட்டு தான் போனாங்க. அவங்க கால்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். எந்த டாஸ்க்னா மாஸ்க் டாஸ்க்ல அப்போ அப்படி கேர் பண்ணாங்க. ரம்யாவை வந்து கால் வலிக்குது, ஐஸ் பேக் எல்லாம் வச்சாங்க. அது மாதிரிலாம் சுபிக்ஷாக்கு அந்த நெகம் பேத்துட்டு வந்துச்சு, அதெல்லாம் பண்ணாங்க. அந்த அளவுக்கு நீங்க பார்வதியை கேர் பண்ணல அப்படிங்கறது பார்வதியோட பேச்சிலேயே தெரியுது. செகண்ட் ப்ரோமோல பயங்கர பிளாஸ்ட் ஆகி பேசினாங்க. நீங்க முதல்ல கேர் பண்ணதா சொல்றீங்க, நீங்க அப்படி ஒன்னும் இது பண்ணல. அந்த கேர் அது வந்து என்ன சொல்றதுன்னா, ஒருத்தவங்களுக்கு அடிப்பட்டவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். அந்த வலியில இருக்கும் போது அதை கிண்டல் பண்ணி பேசுறது, சிரிச்சு பேசுறதெல்லாம் வந்து இல்ல வினோத் கிட்ட ஏதோ கேட்டுட்டு அதுதான் சொல்றேன். வினோத் கிட்ட அதை சொல்லிருக்காங்க. இதை வச்சு காமெடி பண்ணி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னும் போது சம்திங் அங்க ஏதோ நடந்திருக்கு. இது பார்வதிக்கு நடந்ததுனால மேபி நீங்க வேணா பாருங்க, பிரஜன்ஸ் சென்டர்லாம் தனியா போய் சிரிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. லைவ் பார்த்துட்டு கூட நான் அடுத்த இன்டர்வியூல சொல்றேன். கண்டிப்பா அதை பண்ணுவாங்க. கண்டிப்பா திவ்யாவா இருக்கட்டும், உனக்கு தேவைதான் அப்படின்வாங்க. திவ்யாலாம் வந்து தேவைதான் வேணும் அப்படின்வாங்க. அதே மாதிரி கண்டிப்பா விளையாட்டு வேற இல்லைங்க, அடிபட்டு கிடக்குறது வேற இல்ல. அதுதான் இதுல நீ தேவைதான் அப்படிங்கறதுல உனக்கு என்ன கிடைக்கல? அவங்களுடைய மென்டாலிட்டியை தான் நான் சொல்றேன். மேபி லைவ்ல இது நடந்தாலும் ஒரு மனுஷியாவே அவங்க வந்து பார்வதியே கன்சிடர் பண்ணல. ஒரு மனுஷியே கிடையாது, அது ஒரு ஜந்து. நீங்க சொல்ற மாதிரி ஒரு விஷப்பூச்சி, ஒரு ஜந்து. அதுக்கு என்ன வேணாலும் ஆகட்டும், நம்மளுக்கு சந்தோஷம். அப்படிதானே?